யூடியூப் சேனல் சிங்கிங் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காலையில் நடந்துட்டு இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவ்ல தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. கமருதீனா அரோரா வந்து ரெடி ஆகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அதாவது பிரஷ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டு ப்ராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கமருதீன் ஓரளவுக்கு நல்லாவே பாடுறாருங்க. கண்ணே கலைமானே சாங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாங்கை பாடுறாரு. இவங்களும் கூட சேர்ந்து பாடுறாங்க. எப்படிலாம் பாடணும் அப்படின்றத சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரிலாம் இவங்களும் பாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் நடக்கும் போது கேமரா இருக்கு பார்த்தீங்களா, துஷாரை ஃபோக்கஸ் பண்ணுதுங்க. இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்தா துஷாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கரெக்டா அந்த இடத்துல அந்த வீடியோவை கனெக்ட் பண்றாங்க. துஷார் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான். இவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக கமருதீன் கிட்ட நேற்று பார்வதி ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து உன் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே சொல்லியிருப்பாரு. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, இல்லை எதுனாலும் நம்ம வெளியே போய் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம், இங்கேன்னு ஒரு லிமிட் வச்சுக்கலாம், அந்த லிமிட்டை நம்ம தாண்ட வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் கமருதீன் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் எந்திரிச்சு போயிருப்பாரு. பேசிட்டு இருக்கும் போதே சரி நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. அது நடந்த மறுநாள் அரோரா கிட்ட திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நடுவுலயே பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா இப்ப சாங்கு கிங்கன்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அரோராவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே துஷாரை பிடிக்கும், அதே சமயம் கமருதீனையும் பிடிக்கும். ஏன்னா கமருதீன் கூடயும் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் விரும்புவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி கமருதீனுக்கு உட்கார வச்சு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அட்வைஸில் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவது நல்லாயிருக்கும். அதாவது நீங்களே கேமை சரியாக விளையாட மாட்டீங்க, இல்லை கமருதீனுக்கு வேற உட்காந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பாடிட்டு இருக்கும் போது மியூசிக்கெல்லாம் வேற வாயிலேயே போடுறாங்க அரோரா. இந்த இடத்துல மியூசிக் வரும்ல அப்படின்ற மாதிரி வாயிலேயே மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த துஷார் இருக்கான் பார்த்தீங்களா, துஷார் இவ்வளோ நேரம் இங்கேயே தான் சுற்றி வந்திருப்பான். இப்போ இங்கேருந்து கிளம்புறத நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பாடலாம் தெரிஞ்சிருச்சுன்னா வெளியே போனதுக்கப்புறம் சிங்கிங்க்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியதான், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீங்க ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு ஆளுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க எங்களுக்கு எந்த போட்டோஸும் அனுப்ப மாட்டீங்க, உள்ள போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே வந்து அதை மெயின்டைன் பண்ணுங்க, அதை மெயின்டைன் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் இந்த சிங்கிங் யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. சரி இவங்க ரெண்டு பேரும் இப்ப திரும்பி சேர்ற மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. இவர் இதுக்கப்புறம் பார்வதி கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன். ஏன்னா பார்வதி வந்து கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரிலாம் வினோத் கிட்ட இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜெயில இருக்கும் போது இதுக்கப்புறம் சேர்ந்து தான் நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி கமருதீன் பார்வதி முடிவெடுத்தாங்க பார்த்தீங்களா. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் வர நாட்கள்ல பார்வதிக்கும் கமருதீனுக்குமே முட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அது நடக்குமான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பார்வதி எல்லாரு கூடயுமே சண்டை போடுவாங்க. அதனால கமருதீன் கூடயும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு ஹெவியாவே இருக்கு. வர நாட்கள்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போங்க.